2026 ஆண்டு நம்முடைய தமிழகத்தில் உள்ள சட்டமன்ற தேர்தலுக்காக இந்த நேரத்தில் நம்ம தேவனை நோக்கி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண போகிறோம். என்னோடு இணைந்து நீங்களும் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மார்க்கு 11வது அதிகாரம் 24ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகுன்னு சொல்லி. இப்போ இந்த நேரத்தில் ஜெபம் பண்ண போகிறோம். தேவன் கிரியை செய்வார், அதையெல்லாம் நாம் பார்ப்போம்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கும் பொழுது நம்ம எல்லாவற்றையும் பார்க்க தேவன் உதவி செய்வார். தேவன் உண்டு பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய ஜெபத்தை கேட்டு புதிய காரியங்களை அவர் செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஜெபம் பண்ணும் பொழுது நம்மளை தாழ்த்தி ஜெபம் பண்ணலான்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. 2 நாளாகம் 7வது அதிகாரம் 14ஆம் வசனத்தில், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம தாழ்த்தி ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணும் பொழுது தேவன் அவர் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். பிலிப்பியரில் சொல்லப்பட்டிருக்கிறது 4வது அதிகாரம் 7வது வசனத்தில், ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ ஜெபம் பண்ணும் பொழுது தேவனுக்கு நம்ம தெரியப்படுத்துகிற நிலவரம், அந்த முறையின்படி நம்ம ஜெபம் பண்ணணும். ஸ்தோத்திரங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும். வேண்டுதலோடு நம்ம ஜெபிக்கும் பொழுது தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது தேவன் என்ன செய்கிறவராக இருக்கிறார், அதை கேட்கிறவராக இருக்கிறார், பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த வருஷத்தில் தேவன் அவருக்கு சித்தமானவர்களை முதலமைச்சராய் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக, அமைச்சர்களாய் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக, எம்எல்ஏகளாக கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். முதலாவது நம்முடைய இந்திய தேசத்தினுடைய தலைமை அதிகாரி, தேர்தலுக்காக தலைமை அதிகாரியாக இருக்கிற ஞானேஷ்குமார் அவங்களுக்காக நம்ம தேவனை நோக்கி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். தமிழ்நாட்டில் தலைமை தேர்தல் அதிகாரியாக அர்ச்சுனா பட்டநாயக் அவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம தேவனை நோக்கி ஜெபம் பண்ண போகிறோம். இவங்க தான் பொறுப்பாக இருந்து எல்லா காரியத்தையும் அவங்க பிளான் போட்டு செய்கிற ஆட்கள். தேவன் இவங்களுக்கு வேண்டிய காரியத்தை செய்யணும், சரீர சுகபலனை கொடுக்கணும், ஞானமாய் செயல்படணும், அநியாயமாய் தேர்தலில் எங்கேயும் நடந்துடக்கூடாது என்பதற்காக இவங்க சட்ட ஒழுங்க ஜனங்களை பின்பற்றுறதுக்கு வைக்கணும், ஓட்டு போடுறதுக்கு எல்லாரையும் வர வைக்கணும். பல காரியங்களை இவங்க செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த நேரத்தில் நம்ம தேவனை நோக்கி ஜெபம் பண்ண போகிறோம். எல்லா கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? தலைமை தேர்தல் அதிகாரி ஞானேஷ்குமார் அவங்களுக்காக, தமிழ்நாட்டில் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சுனா பட்டநாயக் அவங்களுக்காக தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்குற ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆண்டவரே சட்டமன்ற தேர்தலுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இன்னும் சில நாட்கள் தான் இருக்கிறது ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா, எங்களுடைய தமிழகத்தில் ஆண்டவரே சரியான நபர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா, தலைமை தேர்தல் அதிகாரி இந்தியாவில் இருக்கிற அவங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா, அவங்க ஆண்டவரே சரியாக செயல்பட கிருபை செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா, அவங்க யாருக்கு ஒரு சார்பாக எதுவும் செஞ்சிடக்கூடாது, நீதியாக நேர்மையாக செயல்படணும், எல்லாரையும் ஓட்டு போட வைக்கணும், எந்தவித தில்லு முள்ளோ எதுவும் நடக்காதபடி அவங்க பார்த்துக்கணும் ஆண்டவரே. எங்களுடைய தமிழகத்துக்கு பொறுப்பாக இருக்கிற அர்ச்சுனா பட்டநாயக் அவங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா, அவங்க ஆண்டவரே அவங்க செயல்பட காரியத்தில் எல்லாவற்றையும் நீங்கள் அவங்களோடு கூட இருங்க ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா, எந்த ஒரு நபருக்கு சார்பாக செஞ்சிடக்கூடாது. கர்த்தாவே அப்பா, எந்த முறையீடும் எங்கேயும் நடந்துடக்கூடாது. அதில் அவங்க கண்காணிப்பாக இருக்கணும், தீவிரமாய் செயல்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, நீங்கள் பெரிய காரியத்தை ஆண்டவரே எங்களுடைய தமிழகத்தில் செய்யணும் ஆண்டவரே. வரப்போகிற தேர்தலில் ஆண்டவரே கர்த்தாவே, மக்களுக்கு வேண்டிய நன்மையான காரியங்களை செய்கிறவங்க, லஞ்சம் கொடுத்தாதான் செய்வோங்கிற அந்த நபரெல்லாம் வராதபடி பார்த்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, நல்லவங்க அப்பா வர்ற தேர்தலில் ஜெயிக்கணும், நீங்கள் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. பெரிய காரியத்தை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன் ஆமேன். தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்திய தலைமை தேர்தல் அதிகாரி அவங்கள, நம்முடைய தமிழகத்தினுடைய தலைமை தேர்தல் அதிகாரி அவங்கள தேவன் சரியாக செயல்பட வைக்க போகிறதுக்காக, அவங்களும் நீதி நேர்மையோடு செய்ய தேவன் கிருபை செய்ய வேண்டிய தேவனை ஜெபம் பண்ணியிருக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்ததாக நம்ம இந்த எலெக்ஷனுக்காக நம்ம தேவனை நோக்கி ஜெபம் பண்ண போகிறோம். அதாவது தேர்தலில் பொறுப்பாக இருக்கிறவங்க, அரசு அதிகாரிகள், அரசு ஊழியர்கள், ஒரு
சைடாக அவங்க செஞ்சிடக்கூடாது என்பதற்காக நம்ம தேவனை நோக்கி ஜெபம் பண்ண போகிறோம். ஏனென்றால் சில நேரங்கள் அந்த மாதிரியெல்லாம் செஞ்சிடுறாங்க. இந்த வருஷத்தில் அந்த மாதிரியாக எதுவும் செய்யக்கூடாது. அதாவது திறமை உள்ளவங்க, நேர்மையானவங்க ஜெயிக்கிறதுக்கு தேவன் கிருபை செய்யணும். ஒரு சைடாக சப்போர்ட் பண்ணி ஒரு சைடு ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன வழி உண்டோ அந்த மாதிரியாக அரசு வேலை செய்கிறவங்க, அதில் பொறுப்பாக இருக்கிறவங்க, அதிகாரிகள் செஞ்சிடக்கூடாது என்பதற்காக நம்ம தேவனை நோக்கி ஜெபம் பண்ண போகிறோம். அதாவது எல்லாரும் ஓட்டு போடுறதுக்கு அவங்க வைக்கணும். எத்தனையோ சதவீதம் பேர் ஓட்டு போடுறதுக்கே வர்றது கிடையாது. அந்த மாதிரியாக நிலவரம் உண்டாகக்கூடாது. வேறு பணத்தை ஏதாவது கொடுத்து வந்து ஓட்டு போடுறதுக்கு அந்த மாதிரியாக சொல்லக்கூடாது என்பதற்காக நம்ம தேவனை நோக்கி ஜெபம் பண்ண போகிறோம். அதாவது இந்த வருஷத்தில் ஓட்டு போட உரிமை உள்ளவங்க எல்லாரையும் தேவன் ஓட்டு போடுறதுக்கு வர வைக்க வேண்டும் என்பதற்காக நம்ம தேவனை நோக்கி ஜெபம் பண்ண போகிறோம். ஓட்டு போடுற நாளில் வீட்டில் இருந்துடக்கூடாது. ஓட்டு போட உரிமை உள்ளவங்க அவங்க ஏதாவது வேலைக்கு போயிடக்கூடாது. ஓட்டு போட்டு என்னத்தை அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. ஓட்டு என்பது முக்கியமானது, ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவங்க ஓட்டு சாவடிக்கு வந்து ஓட்டு போட தேவன் கிருபை செய்யணுங்கிறதுக்காக நம்ம எல்லாரும் தேவனை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நேரத்தில் அப்பா எங்களுடைய சட்டமன்ற தேர்தலுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்களுடைய சட்டமன்ற தேர்தல் அப்பா சீக்கிரத்தில் நடைபெற போகிறது. கர்த்தாவே அப்பா, அநேக அதிகாரிகள், அநேக அரசு ஊழியர்கள் இந்த மாதிரி பணியில் இருப்பாங்க ஆண்டவரே. கர்த்தாவே, இவங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இவங்க ஒரு சைடாக யாருக்கும் சப்போர்ட் பண்ணிடக்கூடாது. எந்த வகையிலும் ஆண்டவரே தில்லுமுள்ளு எதிரான காரியங்களை எதுவும் செஞ்சிடக்கூடாது என்பதற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, தேர்தலில் பொறுப்பாக இருக்கிறவங்க நேர்மையாக அவங்க செயல்படணும். தப்புன்னு சொல்லணும். தவறுதலான காரியத்துக்கு இடமே அளிக்கக்கூடாது ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா, அவங்க அந்த மாதிரியாக செயல்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, எத்தனையோ எலெக்ஷன்களை அப்பா நாங்கள் பார்த்துருக்குறோம். எத்தனையோ பேர் ஆண்டவரே எலெக்ஷன் அன்னைக்கு ஓட்டு போடாமல் அவங்க வீட்டில் இருக்கிறாங்க, வேலைக்கு போயிடுறாங்க, அப்படிலாம் இருக்கிறாங்க. சில பேர் ஓட்டு போட்டு எண்ணத்துக்கு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எண்ணத்தெல்லாம் இருக்கிறாங்க. இது எல்லாம் மாற கிருபை செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா, தேர்தலுக்கு பொறுப்பாக இருக்கிறவங்க ஆண்டவரே, எப்படியாவது ஆண்டவரே எல்லாரையும் ஓட்டு போடுறதுக்கு அவங்க ஆண்டவரே பேசணும், கிருபை செய்யுங்க ஆண்டவரே. கடந்த முறை ஓட்டு போடாதவங்களுக்கு பேசி ஓட்டு போடுறதுக்கு சொல்லணும் ஆண்டவரே. அப்பா, அந்த ஜனநாயகத்தில் உள்ளவங்க ஆண்டவரே அவங்க செய்ய வேண்டிய காரியங்கள் அப்பா. கர்த்தாவே அப்பா, ஓட்டு ஆண்டவரே சில பேர் அப்பா அவங்க செல்லா ஓட்டாலாம் போடுறாங்க, அப்படிலாம் யாரும் போட்டக்கூடாது ஆண்டவரே. சரியான ஓட்டாக போடணும் அப்பா. ஓட்டு உரிமை உள்ளவங்க எல்லோரும் ஆண்டவரே அன்னைக்கு ஆண்டவரே பூத்துக்கு வரணும். பூத்தில் வந்து ஆண்டவரே வரிசையில் நின்று ஓட்டு போடுறதுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, மக்கள் விழிப்போடு இருக்கணும் ஆண்டவரே. ஓட்டு என்பது ஒரு முக்கியமான ஒன்று. நம்ம ஜனநாயக நாட்டில் வாழ்கிற நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்று அவங்க இந்த காரியத்துக்காக அவங்க வரணும், கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, நீங்கள் பெரிய காரியத்தை எங்களுடைய தமிழகத்தில் நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் ஆண்டவரே. அப்பா, 100% ஓட்டு போடுறதுக்கு ஆண்டவரே நீங்கள் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, கடந்த முறை அதுக்கு முன்னாலெல்லாம் அப்பா ஓட்டு போடாமல் இருந்தவங்கெல்லாம் இந்த முறை ஆண்டவரே ஓட்டு போடுறதுக்கு எப்படியாவது இந்த பூத்துக்கு வர கிருபை செஞ்சுருங்க. அவங்களுக்குள்ள ஆண்டவரே ஒரு உற்சாகம் உண்டாகிட்டு ஓட்டு போடணும்னு சொல்லி கர்த்தாவே நீங்கள் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. யார் ஆண்டவரே அப்பா வெறுப்பில் வந்து செல்லா ஓட்டாக போட்டுட்டு போயிடக்கூடாது. சரியான ஓட்டை நீங்கள் போட கிருபை செய்யுங்க. பெரிய காரியத்தை ஆண்டவரே நீங்கள் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன் ஆமேன். தெய்வன் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். பெரிய காரியங்களை செய்ய போகிறதுக்காக ஓட்டு போட உரிமை உள்ள எல்லாரும் வந்து தேவன் போட்டு போட வைக்க போகிறதுக்காக தேவனை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். கர்த்தாவே உம்மை துதிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். செழிப்பான புது வாழ்வு தேவனை அருளிடுவார். சுக வாழ்வு சமாதானம் சந்தோஷம் நல்கிடுவார். செழிப்பான புது வாழ்வு தேவனை அருளிடுவார். சுக வாழ்வு சமாதானம் சந்தோஷம் நல்கிடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு.
தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. மன்னவன் இயேசு உந்தனுக்கே மாபெரும் காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு உந்தனுக்கே மாபெரும் காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. அடுத்ததாக நம்முடைய தமிழகத்தில் 234 தொகுதி இருக்கிறது. 234 தொகுதியிலும் வேட்பாளர் நிறுத்துவாங்க. எந்தெந்த கட்சிக்காரங்க இருக்கிறாங்களோ அந்தந்த கட்சிக்காரங்க வேட்பாளர்களை நிறுத்துவாங்க. வேட்பாளர்கள் அவங்க பிரச்சாரம் பண்ண வருவாங்க. நிறுத்தப்பட்ட வேட்பாளர்கள் கிராமங்கள்னால் கிராமங்களுக்கு வருவாங்க, பட்டணங்கள் என்றால் பட்டணங்களுக்கு வருவார்கள். வந்து வாக்கு சேகரிக்கிறதுக்கு வருவாங்க, மக்களிடத்தில் வந்து பேசுவாங்க, துண்டு பிரதிகளை கொடுத்து எங்களுடைய கட்சிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அது மாத்திரம் இல்லை, வாகனத்தில் வந்து பாக்ஸ் மூலமாக மைக்கு மூலமாக ஜனங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. எலெக்ஷனில் இவங்க நிற்கிறாங்க, இவங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்கள் வந்தால் இந்தந்த காரியத்தெல்லாம் செய்வோம் அப்படிலாம் சொல்லி என்ன செய்வாங்க, அவங்க சொல்லுவாங்க. வரப்போகிற எலெக்ஷனில் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்துடக்கூடாது. அவங்க வாக்குறுதி சொல்லிவிட்டு அதை நிறைவேற்றாமல் போயிடக்கூடாது. இதுக்கு முன்னால் நம்ம பார்த்துருக்குறோம், அவங்க சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றாமல் இருந்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ இந்த வருஷத்தில் நடைபெற போகிற எலெக்ஷனில் கட்சிக்காரங்க வேட்பாளராக நிற்கிறவங்க அவங்க தங்களுடைய கட்சி சார்பாக சில வாக்குறுதியெல்லாம் சொல்லுவாங்க. நாங்கள் ஜெயித்தா இந்த காரியத்தெல்லாம் செய்வோம்னு சொல்லி அவங்க என்ன வாக்குறுதி கொடுத்தாங்களோ அதை அவங்க நிறைவேற்றணும். சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான்னு சொல்லி. வேட்பாளர்கள் அவங்க வாயை திறந்து சொல்லிட்டாங்க, ஆணையிட்டாங்கன்னா அதை நிறைவேற்றணும். அது நஷ்டம் வந்தாலும் சரி, அவங்களுக்கு கஷ்டம் வந்தாலும் சரி, நாங்கள் சொல்லியிருக்கிறோம் நிறைவேற்றுவோம்னு சொல்லி அவங்க தைரியமாக செய்யணும். கடன் பட்டாலும் பரவாயில்ல, எவ்வளோ பாடுபட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லி என்ன செய்யணும், ஆணையிட்டதே அவங்க நிறைவேற்றுறவங்களாக இருக்கணும். சூழ்நிலையை பார்த்துட்டு அதெல்லாம் முடியாது அப்படின்லாம் போயிடக்கூடாது. வேட்பாளர்கள் அவங்க அறிவிக்கிறத, அவங்க சொல்லுகிறத நிறைவேற்றுவதற்கு தேவன் கிருபை செய்ய வேண்டும். அவங்களும் என்ன செய்யணும், நாங்கள் சொல்லிட்டோம், நாங்கள் செஞ்சுருவோம்னு சொல்லி என்ன செய்யணும், அவங்க செய்கிறவங்களாக இருக்கணும். 234 தொகுதி இருக்கிறது. 234 தொகுதியிலும் நிற்கிற வேட்பாளர்கள் அவங்க பல காரியங்களை சொல்லுவாங்க ஜனங்களுக்கு, ஜனங்களும் அதை கேட்பாங்க. தேவன் பெரிய காரியத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக நிற்கிற வேட்பாளர்களை தேவன் பாதுகாக்கணும். அவங்களுக்கு சரீர சுகபலன் உண்டாயிருக்கணும். அவங்க சொல்கிற வாக்குறுதியெல்லாம் ஜனங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கணும். ஒரு பகுதி வேலைவாய்ப்பு கொடுக்கறதா இருக்கணும், ஒரு பகுதி ஜனங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்கிறதா இருக்கணும், நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கணும், நம்முடைய தமிழ்நாட்டுக்கு அது வளர்ச்சியை கொண்டு வர்றதா இருக்கணுங்கிறதுக்காக இந்த நேரத்திலும் கூட இந்த 234 தொகுதிக்காக நம்ம தேவனை நோக்கி நம்ம பார்ப்போமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆண்டவரே எங்களுடைய தமிழகத்தில் நடைபெற போகிற சட்டமன்ற தேர்தலுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. 234 தொகுதி இருக்கிறது ஆண்டவரே. 234 தொகுதியிலையும் ஆண்டவரே வேட்பாளரை நிறுத்துவாங்க. இது அப்பா அவங்க பிரச்சாரம் பண்ணுகிறதெல்லாம் நாங்கள் கேட்க போகிறோம் ஆண்டவரே. கதாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எத்தனை பேர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டாலும் ஆண்டவரே அவங்க சொல்கிறத நிறைவேற்றணும் ஆண்டவரே. ஜெயிக்கிறவங்க அதை நிறைவேற்றணும் ஆண்டவரே. பொய்யான வாக்குறுதி கொடுத்து ஆண்டவரே ஜெயிச்சிடக்கூடாது. பொய்யான வாக்குறுதி கொடுத்து அது ஜெயித்த பிறகு கண்டுகொள்ளாமல் போயிடக்கூடாது ஆண்டவரே. கர்த்தாவே மக்களை ஏமாற்றிடக்கூடாது. மக்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை அவங்க சொல்லணும், சொன்ன வாக்குறுதியை அவங்க நிறைவேற்றணும். நீங்கள் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா வரப்போகிற தேர்தலில் ஆண்டவரே அப்பா போட்டியிட போகிற வேட்பாளர்கள் அப்பா தைரியமாய் கிராமங்களுக்கு வரணும், பட்டணங்களுக்கு வரணும், ஜனங்கள் முன்பதாக தைரியமாய் பேசணும். அவங்க சொல்ல வேண்டிய வாக்குறுதியை அவங்க சொல்லி வாக்கு கேட்கணும். கிருபை செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜனங்களுக்கு ஆண்டவரே வரப்போகிற எலெக்ஷன் மூலமாக மகிழ்ச்சி உண்டாகணும் ஆண்டவரே. நீங்கள் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா ஜனங்களுடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டியது இருக்கிறது. எத்தனையோ ஒரு வேலை இல்லாமல் இருக்கிறாங்க, வேலை வாய்ப்பெல்லாம் உருவாகணும். செழிப்பான ஒரு தமிழ்நாடாக நீங்கள் மாற கிருபை செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தாவே
அப்பா அப்பா 234 தொகுதியில் எத்தனையோ வேட்பாளர்கள் ஒவ்வொரு தொகுதியில் நிற்பாங்க ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா நீங்கள் ஆண்டவரே சரியான நபர்களை ஜெயிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுகிற ஆட்கள் ஜெயிக்கணும் ஆண்டவரே. கிருபை செய்யுங்க ஆண்டவரே. பெரிய காரியம் உண்டாயிருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன் ஆமேன். தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டுக்கிறார். வரப்போகிற தேர்தலில் தேவன் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் பெரிய காரியங்களை செய்ய போகிறதுக்காக சரியான நபர்களை தேவன் தேர்ந்தெடுக்க வைக்க போகிறதுக்காக தேவனை துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். தாவையுமை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்தியா இரட்சகரை அறிய வேண்டுமே, இந்தியா இரட்சகரை அறிய வேண்டுமே, இருளில் உள்ளோர் வெளிச்சத்தையே காண வேண்டுமே, இருளில் உள்ளோர் வெளிச்சத்தையே காண வேண்டுமே, உந்த நாமும் மகிமைப்பட வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். அடுத்ததாக இந்த தேர்தலுக்கு முன்பதாக அதாவது சில பேர் மந்திரவாதிகளை தேடி போகக்கூடாது, பில்லி சூனியங்கள் அந்த மாதிரிய காரியத்தில் அவங்க ஈடுபடக்கூடாது என்பதற்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். தேர்தலில் நிற்கிற வேட்பாளர்கள், நிற்கிற கட்சிக்காரங்க அவங்க என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, மந்திரவாதிகளை தேடி போகக்கூடாது, மந்திர கிரியைகள் செய்யக்கூடாது, பில்லி சூனி அந்த மாதிரி காரியத்தை செய்யக்கூடாது. அவங்க நேர்மையாக செய்ய தேவன் கிருபை செய்யணும் என்பதற்காக ஜெபம் பண்ண போகிறோம். இப்போ இயேசு கிறிஸ்து பெரிய காரியத்தை செய்கிறார். கடந்த வாரம் ஒரு கிராமத்துக்கு நான் போயிருந்த பொழுது அந்த கிராமத்தில் அவங்க ஒரு லேடி சொன்னாங்க, அவங்களுக்கு 20 நாள்கிட்ட காய்ச்சல், சரியாக சாப்பிட முடியாத நிலவரம். அது மாத்திரம் இல்லை, அவங்க வீட்டுக்கு கூட்டு போயிருந்தாங்க, 2 காதும் கேட்காது. சொன்னாங்க ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்தார். இயேசு நாமத்தில் சொன்ன பொழுது 2 காதும் கேட்டது, அவங்க காய்ச்சல் சுகமாயிட்டு நல்லா ஆயிட்டாங்க. இப்போ தேவன் அற்புதங்களை செய்கிறார். வரப்போகிற தேர்தலில் நிறைய பேர் மந்திரத்தை பில்லி சூனியத்தெல்லாம் நாடக்கூடாது என்பதற்காக அவங்க தெய்வத்தை நோக்கி, சரியான தெய்வத்தை நோக்கி அவங்க கூப்பிடும் பொழுது தெய்வம் உதவி செய்கிறவராக இருக்கிறார். நம்ம இந்த காரியத்துக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இதற்காக பணத்தை செலவழித்து எத்தனையோ பேர் ஏமாந்து போகிறத நாம் பார்த்துருக்குறோம். அந்த மாதிரி ஏமாந்து போகக்கூடாது. சரியான தெய்வம் வேட்பாளர்களுக்கு அவங்க உதவி செய்கிறவராக இருக்கிறார். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஆண்டவரே தேர்தலுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, அப்பா இந்த தேர்தலுக்கு முன்பதாக கர்த்தாவே அப்பா மந்திரவாதிகள் இடத்துல போய் பணத்தை வேட்பாளர்கள் செலவழிக்கக்கூடாது ஆண்டவரே. மந்திரவாதிகள்கிட்ட போனால் ஜெயிச்சிடலான்னு சொல்லி இந்த மூட நம்பிக்கையெல்லாம் வரக்கூடாது ஆண்டவரே. சில பேர் பில்லி சுனி அந்த மாதிரிய காரியத்தெல்லாம் அப்பா நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் ஆண்டவரே. அந்த மாதிரியாக போய் ஆண்டவரே பில்லி சூனிய காரியங்களில் போய் செயல்படக்கூடாது ஆண்டவரே. இரவு நேரங்களில் போய் ஆண்டவரே கர்த்தாவே காட்டுக்குள்ளே போய் அந்த மாதிரி காரியத்தெல்லாம் செய்யக்கூடாது கர்த்தாவே. அப்பா இதுக்கு முன்பதாக நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிற ஆண்டவரே, பயங்கரமான காரியங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கிற ஆண்டவரே. இந்த தேர்தலுக்காக செய்கிற காரியங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கிற ஆண்டவரே. இந்த மாதிரி பயங்கரமான காரியங்கள், நரபலி காரியங்கள் யாரும் எதுவும் செஞ்சிடக்கூடாது ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திர ஆண்டவரே. வேட்பாளர்கள் ஆண்டவரே அப்பா ஜனங்களுடைய நன்மைக்காக நிற்கிறவங்க ஆண்டவரே, ஜனங்களுக்கு நன்மை உண்டாக்கணும் ஆண்டவரே. அப்பா நீங்கள் பெரியவர் ஆண்டவரே, ஜனங்களுக்கு பெரிய காரியத்தை செய்யக்கூடிய தேவன் நீங்கள் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திர ஆண்டவரே. கர்த்தாவே நீங்கள் ஆண்டவரே இலவசமாய் செய்யக்கூடிய தேவன் நீங்கள் ஆண்டவரே. ஜனங்களுக்கு ஆண்டவரே போராட்டம் இருந்தால் விடுதலை, வியாதினா சுகம், உடல் உறுப்பு பாதிக்கப்பட்டால் எல்லாம் சரி பண்ணக்கூடிய தேவன் ஆண்டவரே. அப்பா இந்த அரசியல் இந்த கட்சிக்காரங்கள் ஆண்டவரே இலவசமாய் மக்களுக்கு செய்யணும் ஆண்டவரே. நீங்கள் இலவசமாய் செய்கிறது போல கர்த்தாவே அப்பா வேட்பாளர்கள்லாம் இலவசமாக என்னென்ன ஜனங்களுக்கு செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யணும் ஆண்டவரே. எந்தவித லஞ்ச பணமோ எந்தவித பணத்தையும் எதிர்பார்க்கக்கூடாது ஆண்டவரே. மக்களுக்காக நிற்கிறேன், மக்களுக்காக செய்வேன்னு சொல்லி ஆண்டவரே நேரத்தை எவ்வளோ நேரம்னாலும் செலவழிக்கக்கூடியவங்க ஜெயிக்கணும் ஆண்டவரே. நீங்கள் கிருபை செய்யுங்க ஆண்டவரே, பெரிய காரியத்தை செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தாவே வரப்போகிற தேர்தல் ஆண்டவரே உமக்கு பிரியமானவங்க ஜெயிக்கணும், கிருபை செய்யுங்க ஆண்டவரே.
பெரிய காரியத்தை செய்யுங்க கர்த்தாவே. அப்பா, இலவசமாய் ஆண்டவரே நீங்கள் செய்தது போல, ஜனங்களுக்கு செய்தது போல இவங்கெல்லாம் செய்யணும், கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென் ஆமென். தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். வேட்பாளர்கள் மந்திரத்தை நாடி போகாதபடிக்கு, பில்லி சூனியம் செய்யாதபடிக்கு தேவன் செய்ய போகிறதுக்காக தேவனை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். கர்த்தாவே, உம்மை துதிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அடுத்ததாக சட்டமன்ற தேர்தல் அன்னைக்கு வாக்காளர்கள் அவங்க தேர்தல் அந்த பூத்துக்கு வருவாங்க, ஓட்டு போடுவாங்க. ஓட்டு மிஷினுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஓட்டு மிஷின் அவங்க கரண்ட்டு மூலமாக அவங்க அந்த மாதிரி அவங்க செயல்படுத்துவாங்க. ஒரு காலத்தில் வாக்கு சீட்டு மாதிரி இருந்தது. இப்போது நவீன காலத்தில் இதெல்லாம் மாற்றிருக்கிறாங்க. பட்டன் அமுக்குனா போதும், அந்த கட்சிக்கு போய் ஓட்டு போடுறதாக அந்த மிஷின் இருக்கும். இந்த ஓட்டு மிஷினுக்காக நம்ம தேவனை நோக்கி ஜெபம் பண்ண போகிறோம். இந்த ஓட்டு மிஷின் சரியான இடத்துல பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஜெபம் பண்ண போகிறோம். இந்த ஓட்டு மிஷின் வச்சுருக்க இடத்துக்கு பக்கத்தில் வந்து ஏதாவது ரிமோட்டு மூலமாக ஏதாவது கருவி மூலமாக ஓட்டை யாரையும் மாற்றிடக்கூடாதுங்கிறக்காகவும் ஓட்டு பெட்டி பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக நம்ம தேவனை நோக்கி ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆண்டவரே கர்த்தாவே, ஓட்டு மிஷினுக்காக ஜெபம் பண்ண போகிற ஆண்டவரே கர்த்தாவே, அப்பா ஓட்டு போடுறதுக்காக ஆண்டவரே, அப்பா எந்தெந்த பூத்தோ அங்கே கொண்டு மிஷின் வச்சுருப்பாங்க ஆண்டவரே கர்த்தாவே, அந்த நாளில் கரண்ட்டு கட்டு எதுவும் வந்துடக்கூடாதாப்பா. ஓட்டு மிஷின் எதுவும் செயல்பட முடியாமல் போயிடக்கூடாது ஆண்டவரே. கரண்ட் இருக்கணும் ஆண்டவரே. ஓட்டு மிஷின் ஆண்டவரே சரியாக செயல்படணும் ஆண்டவரே. அவங்க எந்த பட்டனை அமுக்குறாங்களோ அதுக்கு போய் ஓட்டு விடணும் ஆண்டவரே. இவங்க அமுக்கிறது ஒன்று, அது வேறு இடத்துல போய் விழுந்துடக்கூடாது ஆண்டவரே. அந்த ஓட்டு மிஷின் ஆண்டவரே சரியாக செயல்பட ஆண்டவரே கிருபை செய்யுங்க கர்த்தாவே. அப்பா, இந்த ஓட்டு மிஷின் அன்னைக்கு ஆண்டவரே கடைசி வரையில் ஆண்டவரே அது சரியாக செயல்படணும். அதை கை கொள்ளுறவங்க அவங்க சரியாக கை கொள்ளணும், கிருபை செய்யுங்க ஆண்டவரே கர்த்தாவே. எல்லா பூத்துக்கும் ஆண்டவரே நல்ல மிஷினாக வரணும் ஆண்டவரே, கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, ஓட்டு முடித்த பிறகு ஆண்டவரே அப்பா, இந்த மிஷின்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே அவங்க வாகனத்தில் கொண்டு போய் ஆண்டவரே அப்பா ஏதாவது ஒரு இடத்துல அவங்க ஆண்டவரே பாதுகாப்பாக வைப்பாங்க ஆண்டவரே. அப்பா, இந்த மிஷின் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கணும் ஆண்டவரே. சீலிடப்பட்ட மிஷினில் யாரும் வந்து எதுவும் சீலை ஆண்டவரே எடுத்துடக்கூடாது. ஓட்டுப்பெட்டி அப்படியே மாற்றி கொண்டு வச்சுட்டு போயிடக்கூடாது. நீங்கள் கிருபை செய்யுங்க. ஓட்டுப்பெட்டி இருக்கிற இடம் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் அது பாதுகாப்பாக இருக்கணும். அது பள்ளிக்கூடமாக இருக்கலாம், காலேஜாக இருக்கலாம், கட்டடமாக இருக்கலாம், எந்த இடத்துல இருந்தாலும் பாதுகாப்பாக இருக்க உதவி செய்யுங்க கர்த்தாவே. ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா வேறு யாரும் ஆண்டவரே காரில் வந்து ஏதாவது ரிமோட்டு மூலமாக வேறு கருவி மூலமாக ஆண்டவரே உட்காந்து ஆண்டவரே அந்த இடம் பக்கத்தில் வந்து ஏதாவது மாற்றிடக்கூடாது. நீங்கள் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. பெரிய காரியத்தை செய்யுங்க, நன்மையான காரியங்களை நீங்கள் செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, இந்த ஓட்டுப்பெட்டியெல்லாம் பாதுகாப்பாக இருக்க உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென் ஆமென். தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். ஓட்டுப்பெட்டி எல்லாம் பாதுகாப்பாக இருக்க வைக்க போகிறதுக்காக தேவனை துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். கர்த்தாவே, உம்மை துதிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.